நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கரன்சி பகுதியைச் சேர்ந்த பெண் குடும்பத்துடன் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார். நேற்றைய முன்தினம் இரவு கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கோர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பல உயிர்கள் பலியானது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள கரன்சி பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் சந்திரலேகா தம்பதியரின் மகள் கௌசல்யா வயது 26. இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வயநாடு சூரர்மலை பகுதியைச் சேர்ந்த விஜிஸ் குட்டன் வயது 36 என்பவரை திருமணம் செய்து குடும்பத்துடன் சூரர் மலைப்பகுதியில் வசித்து வந்தார். விஜிஸ் குட்டன் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார். நேற்றைய முன்தினம் இரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி குடும்பத்துடன் மூவரும் உயிரிழந்தனர். உடலை குன்னூருக்கு கொண்டு வர இயலாததால் அங்கேயே தகனம் செய்துவிட்டனர். குன்னூர் பகுதியைச் சேர்ந்த பெண் வயநாடு கோர விபத்தில் உயிரிழந்தது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு வயநாட்டில் சூரத் மலையில். ஆனால் நிலச்சரிவு ஏற்பட்டு என் பொண்ணு பையன் மாப்பிள்ளை பேசி அவங்க ஃபேமிலி எல்லாமே இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டு நாங்கள் போனோம். போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து எனக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் அங்கேயே வந்து எல்லாமே எரிவிட்டு பண்ணிட்டு நைட்டு 1 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இன்னைக்கு காலையில் தான் இங்கே வந்தோம். எங்களுக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் நாங்கள் கொண்டு வர முடியல. பாடி வந்து ஓடி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து அங்கே போனப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து எரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணாங்க.